டெய்லி தர்பார் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் 30 வருடங்களுக்கு மேலாக மனதில் தோன்றும் எண்ணங்களை தைரியமா யாருக்கும் தயங்காமல் வெளிப்படுத்துவதில் வல்லவர்னு சொல்லலாம். அவர் திரு வி.எஸ். ராமன் சார் அவர்கள். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் சார். ஆடிய காலும் பாடிய வாயும் சும்மா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல இன்றைக்கு தமிழகத்தில் நிலைமைகள் இருக்கிறதா? அது மாதிரியே தமிழகத்தில் நிலைமைகள் தொடர்கிறதா? நல்ல அருமையான பழமொழி சொல்லியிருக்கீங்க. பழைய காலத்து பாட்டி வைத்தியம் மாதிரி, அதாவது சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு நிகர் தெய்வம் இல்லைன்னு சொன்ன மாதிரி அழகா கேட்டுங்க. ஆடிய காலும் பாடிய வாயும் சும்மா இருக்காதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா இதே போலதான் பாத்தீங்கன்னா, கை நிறைய சம்பளம் வாங்கினாலும் அந்த பை நிறைய கிம்பளம் வாங்கினாதான் அரசு பணியில் இருக்கக்கூடிய நிறைய இந்த ஊழல் அதிகாரிகளுக்கு அது ஒரு திருப்தியான ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. ஆனா அந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா, எம்ஜிஆர் ஒரு முறை சொல்லுவாரு, ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு, அந்த மாறுதலை ஏற்படுத்த தேர்தல் உண்டு, அந்த மாறுதலை ஏற்படுத்த தேர்தல் உண்டுன்னு சொல்லுவாங்க. ஆகவே ஆட்சிகள் 1000 வந்தாலும், யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த அரசுக்குடைய வழிகாட்டியாக எப்படி பத்திரம் பதிவு பண்ணுது, மதர் டாக்குமெண்ட் எப்படி தேவை இருக்கின்றதோ அதே போல ஒரு ஆட்சிக்கு கைட்லைன்ஸாக இருப்பது சீனியர் அதிகாரிகளும் அதிலிருந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஓய்வு பெற்ற அதிகாரிகளும் தான் வழிநடத்தி செல்வதர்கள் ஒரு காலத்தில் காமராஜர் காலத்துல இருந்தது. ஆனா இப்ப கடந்த 20 ஆண்டுகளா அப்படிலாம் நினைக்காதீங்க, கிடையாது. காரணம் என்றால் ஆட்சி யார் அமைத்தாலும் அந்த ஆட்சியில் இருந்து அதிகார வர்க்கத்திலிருந்து ஓய்வு பெற்றவர்கள், கைதேர்ந்த வல்லவர்கள், கையூட்டு பெரும் கைதேர்ந்த வல்லவர்களை வைத்து அவளை தான் பில்லு போடுவது என்ற நிலைப்பாடு உருவாகின்றது. அந்த சூழ்நிலை தான் பாத்தீங்களா, உங்களுக்கு பேப்பர்லாம் பார்த்திருப்பீங்க, டிவில பார்த்திருக்கீங்க. தினசரி லஞ்ச ஒழிப்புத்துறையில ஊழல் அதிகாரிகளை கையும் களவுமாக பொறி வைத்து சதக் சதக் என்ற த்ரில்லிங் ஸ்டோரி மாதிரி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதிலும் புதுசா இப்ப நம்முடைய தாவேக அரசு வந்த பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறை கூடுதல் டிஜிபியாக அருண் IPS அவர்கள் நியமித்துள்ளார்கள். அவரை போட்ட பிறகு நியமித்த பிறகுதான் தமிழகத்தில் 80க்கும் மேற்பட்ட பத்திரப்பதிவு அலுவலகங்கள், வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள், வருவாய்த்துறை அலுவலகங்களில் அரசுக்கு செலுத்த வேண்டிய தொகையை மீறி பல லட்சங்கள் பணம் அந்த கைவசம் உள்ளது கல்லாப்பட்டியில். இந்த பணம் எது என்றால், வரக்கூடிய கஸ்டமர்கள் மக்கள் தங்களுக்கு தேவையான மனுக்களை கொடுத்து பூர்த்தி செய்கின்ற போது அதற்கு கையூட்டு தேவை. அந்த கையூட்டில் தான் கணக்கில் வராத தொகை என்பது குறிப்பிடத்தக்கது. இதுல பல அதிகாரிகள் பணத்தை விட்டுக்கிட்டு ஓடுறது, பணத்தை கொல்லப்புறம் வழியா ஓடுறது, பணத்தை ஜன்னல் வழியா போறது, பணத்தை பாத்ரூம்ல கொண்டு போடுறது, பணத்தை வீட்டில் ஓடக்கூடிய அந்த போகக்கூடிய தண்ணி பைப்புல சுருக்கி வைக்கிறது, இதெல்லாம் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு சாதாரண ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் 20,000 ரூபா 30,000 ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு அவங்களும் குடும்பம் நடத்திதான் இருக்கிறாங்க. ஆனால் அரசு உத்தியோகத்தில் பணி செய்யக்கூடிய அந்த அதிகாரிகளுக்கு, ஊழியர்களுக்கும் கிரேடுகளை பொறுத்து 50,000 ரூபாய் சம்பளத்திலிருந்து 3 லட்சம் வரையும் சம்பளம் வரைக்கும் வாங்கினார்கள். ஆனால் இத்தனை 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் சம்பளத்தை வாங்கியவர்களுக்கு ஏன் அவர்களுக்கு இந்த கிம்பளம் வாங்குவது போன்ற திருப்தி, சம்பளத்தை ஏன் திருப்தி இல்லை என்றால், இவர்கள் வாங்கக்கூடிய அரசாங்க சம்பளம் 2 லட்சம் ரூபாய்ன்னு வச்சுடுங்களேன். ஆனா அந்த 2 லட்சம் ரூபாய் ஒரு மாசம் வேலைக்கு போனாதான் ஒரு 2 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்குது. ஆனால் இவர்கள் உட்கார்ந்த இடத்திலே இருந்த நேரத்திலே 1 மணி நேரத்துக்கு 2 லட்சம் ரூபாய் கிம்பளம் வாங்குகிறார்கள். அதனாலதான் ஒரு பாட்டு உண்டு, அடுத்தாத்து சங்கதி எல்லாம் நாம கேண்டி அவன் சம்பளம் பாதி கிம்பளம் பாதி வாங்குறாண்டி என்று சொல்லுவாங்க. இப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சமீப காலமாக லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரிகளுடைய மனநிலை எப்படி என்றால், ஒரு மனிதனுக்கு கார் தேவை, பங்களா தேவை, அல்லது ஊட்டி கொடைக்கானல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தேவை, இந்த கார் தேவை, அந்த மாதிரி. ஆனா இன்னைக்கு உள்ள ஊழல் அதிகாரிகளுடைய மனநிலை என்னவென்றால், தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஒரு மிகப்பெரிய அரசாங்க சலுகையில் அரசாங்க லோன் வாங்கி கொண்டு ஒரு வீடு வாங்குவாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பினாமில நிறைய வீடு வாங்குவாங்க. அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ஊட்டியில ஒரு பங்களா, குன்னூர்ல ஒரு பங்களா, கொடைக்கானல் ஒரு பங்களா, பெங்களூர்ல ஒரு பங்களா, இப்ப லேட்டஸ்ட்னா லண்டன்ல வியாபாரம், லண்டன்ல இன்வெஸ்ட்மெண்ட், லண்டன்ல பங்களா. அதே போல பிள்ளைகளுக்கு சொகுசு வெளிநாட்டு கார், அவருடைய படிப்புக்கு வெளிநாட்டு கார், எது வேண்டுமானாலும் வாழ்க்கை லக்ஸுரி லைஃப்.
அரசு உத்தியோகத்தில் இருந்து கொண்டு அரசாங்கத்துடைய வாகனம் மட்டுமல்லாமல் உயர்ப்பதில் இருக்கக்கூடியவர்கள் சபநேற்ற அதிகாரியுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு பிள்ளைகளுக்கு இந்த திருவிழா கடையில வண்டி ஓட்ட படிக்கிற மாதிரி உள்ள ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. சரி, இந்த லஞ்ச பணத்துல என்ன செய்யறாங்க பாத்தீங்கன்னா, லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பில்டிங்ஸ்லயும் கொங்கு மண்டலத்துல பெரிய பெரிய கம்பெனிலையும் முதலீடு போடுறாங்க. அந்த பணத்தை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணதுக்கு தனி புரோக்கர்களை தனியா வச்சு டீல் பண்றாங்க. அந்த டீல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இதற்கு தேவை எல்லாமே பணம் பணம் பணம். அப்ப இந்த பணத்தை வாங்குறதுக்கு என்ன வழி என்றால் ஒரே ஒரு வழிதான். ஆட்சி, எந்த ஆட்சி வந்தாலும் என்ன, அந்த ஆட்சியில் அமர்ந்து கொண்டு துறை ரீதியான அமைச்சர்களுக்கு முறை வசூல் செய்ய வேண்டும் ஒன்று. இல்லாவிட்டால் அந்த அமைச்சரை சார்ந்த சமுதாயத்தை சேர்ந்தா இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த அமைச்சர் பேசக்கூடிய மொழியில் பேசக்கூடிய ஆளா இருக்க வேண்டும். இப்படி ஜாதியாலும் மொழியாலும் மதத்தாலும் ஒருங்கிணைந்து அந்த அமைச்சருக்கு தன்னுடைய லாகாக்களை எப்படி கொள்ளையெடுத்து கொடுக்க வேண்டிய ஆலோசனை கூறி அந்த ஆலோசனையின் பேரில் தான் அவர் அந்த துறை சார்ந்த அதிகாரிகளை அரசு செயலராகவோ அல்லது இயக்குநராகவோ அல்லது இணையாளராகவோ அல்லது அட்மின் அதிகாரியாகவோ நியமிப்பார்கள். இப்ப புரிகின்றதா? இந்த லஞ்சம் என்று எப்படிக்கு தேவை என்று. அப்ப இதற்கு பணம் தேவை. அதுக்கு தோதாக அந்த அந்த அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்கள் எந்த சமுதாயத்தை சேர்ந்துள்ள என்று அதன் மூலமாக தான் தங்களுடைய நிலைப்பாடு விருத்தி கொண்டார்கள். இப்ப அந்த நிலைப்பாட்டுல வரும்போது வருமானம் உள்ள தமிழ்நாட்டுல அரசு துறையில வருமானம் உள்ள லாகா பாத்தீங்கன்னா வருவாய்த்துறை. இந்த வருவாய்த்துறையில தான் மாவட்ட டிஆர்ஓ, மாவட்ட ஆர்டிஓ, மாவட்ட அந்த தாசில்தாரு, வில்லேஜ் ஆபீசர், ஆர்ஐ இதெல்லாம் அந்த போஸ்டிங்ல தான் வராங்க. அப்ப 38 மாவட்டத்துல 38 டிஆர்ஓ இருப்பாங்க. அந்த 38 மாவட்டத்துல 38 டிஆர்ஓ இருந்தாலும் ஒரு 20 மாவட்டத்துல தான் வருமானம் உள்ள இது. அப்ப அதுக்கு ஒரு டிஆர்ஓ வர்றதுக்கு எத்தனை கோடி ரூபாய் கொடுத்து வருவார்கள் என்று என்னால் பொதுத்தளத்தில் சொல்ல முடியாது. இதுக்கு அடுத்தபடி வருமானம் உள்ள துறைன்னா பத்திரப்பதிவுத்துறை. அதுக்கு அடுத்தபடி பாத்தீங்கன்னா வணிக வரித்துறை. அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா லேண்ட் சர்வே டிபார்ட்மெண்ட், பட்டா வாங்குறது அந்த மாதிரி கொடுக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புல ஊராட்சி மன்றம், பேராட்சி மன்றம், நகராட்சி மன்றம், மாநகராட்சி மன்றம். அடுத்தது மெட்ரோ வாட்டர்ல பாதாள சாக்கடை திட்டம், குடிநீர் வழங்கு திட்டம், அந்த பாதாள சாக்கடையை ரீசைக்கிளிங் பண்ணக்கூடிய சுத்திகரிப்பு செய்யக்கூடிய அந்த ஓஎன்டம் பணி மேற்பார்வையும் பாலடைஞ்ச பில்டிங்கை புது பொலிவாக்கி அதுக்கு போலி பில்லு போட்டு கொள்ளையடிச்சுக்கிறதுக்குள்ள நிலைப்பாடு. அதே போல டோட்போர்ட் டிபார்ட்மெண்ட். இப்படிப்பட்ட இந்த மாதிரி துறையில தான் பணம் அள்ள குறையாது. காரணம் என்றால் ஒன்று உலக நாட்டில் வங்கியிலிருந்து பணம் லோன் வாங்குவது, அடுத்து மத்திய அரசு நிதி, அடுத்து மாநில அரசு நிதி, அடுத்தது அந்த துறைகளில் மக்கள் பயன்பாட்டுக்கு குடிநீர் கட்டணம், பாதாள சாக்கடை இணைப்பு கட்டணம், இந்த மாதிரி இபிக்கு எப்படி கட்டுறாங்களோ அது மாதிரி இந்த துறைக்கு ஈர்க்கணுது. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த துறை சார்ந்த அதிகாரிகள், ஊழல் அதிகாரிகள் டெண்டர் வைப்பாங்க டிபார்ட்மெண்ட்ல. அந்த டெண்டர்ல இப்ப லேட்டஸ்டா பண்ணீங்கன்னா இந்த ஊழல் துறை சம்பந்தப்பட்ட இலக்கில் இருக்கிற அதிகாரிகளே தங்களுடைய பினாமிகளை வைத்து ரகசியமாக கன்சல்டன்ஸ் என்ற போர்வையில அது ஒரு டெண்டர் ஜாப் நடக்குது. இது அமைச்சருக்கு தெரியாது. ஆனா அமைச்சருக்கு பிஏ குழும் இந்த துறை சார்ந்த அதிகாரிகள் ஒரு அன்பை போட்டுக்கொண்டு அவங்க டீல் பண்றாங்க. அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அது அந்த பணங்கள் பொருளக்கூடிய இன்னைக்கு சென்னை தமிழ்நாட்டுல ஊழல் செய்யக்கூடிய பெரும்பாலும் அதிகாரிகள் கட்டுமான நிறுவனத்திலும் கொங்கு மண்டலத்தில் உள்ள மிகப்பெரிய முன்னணி நிறுவனங்களில் தான் ரகசியமாக முதலீடு செய்கின்றார்கள். இந்த பட்டியலும் நமக்கு தெரியும். அப்படி இருக்கின்ற போது இன்னைக்கு பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு மாநகராட்சி லிமிட்ல பாத்தீங்கன்னா திருச்சி, கோயம்புத்தூர், ஈரோடு, தாம்பரம், ஆவடி, ஓசூர், ஊட்டி, கொடைக்கானல், மறைமல் நகர், திருவேற்காடு. இந்த மறைமல் நகர்ல கடந்த 6 மாசத்துக்கு முன்னால 100 கோடி ரூபாய்க்கு மேல முறைகேடு செய்து ஊழல் செய்து அந்த ஊழலை நீதிமன்றத்தின் மூலமாக அங்குள்ள மாமன்ற உறுப்பினர் வழக்கு தொடர்ந்து இன்றும் அந்த மறைமல் நகராட்சியில விசாரணை இருக்குது. அதே போல எல்லா மாநகராட்சியிலும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கமிஷனர்ஸும் அடிக்கிற காசெல்லாம் பாத்தீங்கன்னா அப்ப கமிஷனர் இவ்வளவு அடிக்கிறாங்க, கமிஷனர்கள் இன்ஜினியர் இவ்வளவு அடிப்பாங்க. இப்ப தாம்பரம் மாநகராட்சியில பாத்தீங்கன்னா ஒரு சில உதவி செயற்பொறியாளர்கள் தங்களுடைய பினாமி பேர்ல ஹவுஸ் ஹவுஸ் கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துறாங்க. பினாமிகளை வச்சு ஹவுஸ் ஹவுஸ்னா மென் பவர் சொல்லுவாங்க. அந்த மக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துது, டிபிசி விழிப்புணர்வு ஏற்படுத்துது. இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி லஞ்சம் கரை புரண்டு ஓடும் போது இந்த நிதிகளை எல்லாம் எப்படி சுருட்டுகின்றார்கள் என்பது பாருங்க. ஆகவே தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் லஞ்சம் என்பது ஒரு கூடவே சேர்ந்து கொள்ளும் வியாதியான ஒரு நிலைப்பாடு இருக்கனாலதான் இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை பதுங்கி பிடிக்கிறாங்க. ஆனால் அதே லஞ்ச ஒழிப்புத்துறை சாமானிய அதிகாரிகள் தான் பிடிக்கின்ற தவிர்த்து ஏ கிரேடுகளையும் பி கிரேடுகளையும் அவர்கள் பிடிப்பதில்லை. காரணம் என்றால் அவர்கள் அங்கு வரக்கூடியவர்கள் மிகப்பெரிய அரசியல் செல்வாக்கில் இருந்து கொண்டு
அதற்கு பல கோடிகளை பணத்தை கொடுத்து கொண்டு அந்த பணத்தை வாங்கி கொண்டு இந்த துறையில் வருகின்ற போது இதற்கு மாசந்தோறும் கப்பம் எவ்வளவு கட்ட வேண்டும், அமைச்சருடைய உதவியாளர்கள் எவ்வளவு கப்பம் கட்ட வேண்டும், அமைச்சருடைய பொலிட்டிக்கல் பிஏக்கள். ஏன்னா உதாரணத்துக்கு கடந்த திமுக ஆட்சியில டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் சிவசங்கரன் அவருடைய பிஏக்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு வருகின்றது. அதுக்கு சிவசங்கரன் அவர்கள் சொல்லுகின்றார், அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர் எங்களிடம் இல்லைன்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னா, இந்த வசூல் பண்றவங்க எல்லாம் பொலிட்டிக்கல் பிஏன்னு போஸ்டிங், அரசாங்கத்துக்கு தெரியாம வசூல் இதுக்கு இன்னொரு பிஏ போடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது பிரச்சனை வரும்போது எனக்கு உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. இப்ப அப்படிதான் நகர்ப்புற கடந்த திமுக ஆட்சி நகர்ப்புற உள்ளாட்சி துறையில பாத்தீங்களா, மெட்ரோ வாட்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சென்னை மாநகராட்சிக்கும் பாத்தீங்கன்னா அந்த துறை சார்ந்த அந்த துறையில் பயணிக்கக்கூடிய முன்னாள் அமைச்சருடைய உறவினர் நடத்தக்கூடிய கம்பெனில வேலை செய்ய பாதி ஊழியர்களும் பிஏக்கள் என்ற முகாம்ல வராங்க. அதே போல மெட்ரோ வாட்டர் டிபார்ட்மெண்ட்ல ஓய்வு பெற்ற சிஏன பொன்னம்பலவாணன் ராமசாமி, அது மாதிரி டோட்போர்ட்ல பாத்தீங்கன்னா தங்கவேல் ரிட்டையர்டு எஸ்சி. அப்ப இவங்க எல்லாம் யாரு? இப்ப நீங்க அதை பற்றி விசாரிக்கணும், அவங்க யாருன்னே தெரியாது, வந்தாங்க போற எங்களுக்கு பிஏவே இல்லைன்னு சொல்லி நடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப நான் சொல்றேன், இந்த நிலைப்பாடு யார் பிஏ என்பதெல்லாம் பாத்தீங்கன்னா கடந்த திமுக ஆட்சியில அந்த துறையில் இருந்த மெட்ரோ வாட்டர் டிபார்ட்மெண்ட்ல யார் இருந்தா 5 வருஷமா, அதுக்கு முந்தைய 5 வருஷம் யார் இருந்தா, அதுபோல சென்னை மாநகராட்சியில 5 வருஷம், அடுத்து முந்தைய 5 வருஷத்துல யாரு கமிஷனர் இருந்தாங்க, யாரு சிஏ இருந்தாங்க. அப்ப இதெல்லாம் ஏன் விசாரிக்கல? ஒரு ஊழல்வாதி என்ன எங்களுக்கே சாதாரண எங்களுக்கே இவ்வளவு தெரிகின்ற போது அந்த துறையில் பயணித்தக்கூடிய ஆணையராக இருந்தவர்களுக்கு இதில் யார் யார் கையூட்டு பெற்றார்கள், யார் யார் பினாமில் செயல்பட்டார்கள் என்பது தெரியாதா? அப்ப இன்னைக்கு வரைக்கும் அந்த முக்கியமான துறைகளை ஊழல்வாதிகளை கலத்து கொன்றவில்லை. பல ஊழல்வாதிகள் தலைமுறையாக உள்ளார்கள். ஆகவே தான் ஊழல் இப்பொழுதும் ஆட்சி மாறின பிறகும் பல அரசு துறைகளில் லஞ்சம் இல்லாமல் எந்த வேலையும் சாதிக்க முடியாது. ஆகவே லஞ்சம் என்பது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க, அந்த பழமொழி நீங்க கேட்டு ஆடியா காலம் பாடிய வாயும் சும்மா இருக்காது என்றால், பணம் லஞ்சம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது சார். லஞ்சம் வாங்கினாதான் அவங்களுடைய குடும்பத்தை வளர்க்க முடியும். லஞ்சம் வாங்கினால்தான் வெளிநாட்டில் சொத்துக்களை வாங்க முடியும். லஞ்சம் வாங்கினால்தான் இவருடைய பிள்ளைகளை வெளிநாட்டுகளில் சொகுசாக படிக்க வைக்க முடியும். லஞ்சம் வாங்கினாலும் வெளிநாட்டு சொகுசுக்காரர்கள் வாங்க முடியும். லஞ்சம் வாங்கினாலும் பினாமி பேர்களை கட்டுமான நிறுவனங்கள் நடத்த முடியும். இப்படி லஞ்சம் 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 என்று தமிழ்நாட்டில் நீர்க்கமென நிறைந்துள்ள காரணத்தினால்தான் இன்று தாவேகா புதிய அரசு வந்தவுடன் லஞ்சம் வாங்கக்கூடாது என்று அமைச்சருடைய பிஏக்கள் உத்தரவிட்டனால்தான் பல ஊழல் அதிகாரிகள் பதுங்கி கொண்டிருக்கின்றார்கள். பல ஊழல் அதிகாரிகள் தன்னை வெளி உலகத்தில் நேர்மையானவர்கள் என்று சொல்லிக்கின்றார்கள். அப்படியெல்லாம் கிடையாது. காரணம் என்றால் ஊழல் என்பது இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஊழல் யாரு செஞ்சிருக்காங்க, எங்கெங்க பண்ணிருக்கிறாங்க, இவங்க எங்கெங்க சொத்து இருக்கிறாங்க என்பது இது தெரிஞ்சவர்களுக்கு தெரியும். ஆகவே இந்த ஊழலை ஒழிக்க வேண்டும், லஞ்ச ஒழிப்பது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்கள் என்று அதாவது மகாத்மா காந்தி அவர்கள் சொல்வார்கள், ஒரு பெண் இரவு நேரத்தில் சுதந்திரமாக எப்ப நடந்து வருகின்றாரோ அப்போதான் இந்த நாட்டில் உண்மையான சுதந்திரம் என்று சொல்வது போல இந்த நாட்டில் லஞ்சத்தை ஒழிக்க வேண்டுமானால் லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும். லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரிகளை சிட்டிசன் படத்தினுடைய கடைசி அந்த கிளைமேக்ஸ் அந்த வசனத்தை போல் லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரிகளை அந்த ஊர்ல பேர் பலகைகள் எழுதி வச்சு இந்த தெருவில் இருக்கக்கூடிய லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரி இவர் ஊழல்வாதி என்று சொன்னால்தான் இவர்களுக்கு தலை குனிவார்கள், இவர்களுக்கு மான ரோசம் வெக்கம் என்ற நிலைப்பாடு இருக்கும். இல்லாவிட்டால் இந்த லஞ்சத்தை ஒழிக்க முடியாது. சாமானிய மக்கள் மிகப்பெரிய அவதிப்படுவார்கள். ஆகவே லஞ்சத்தை ஒழிப்பதற்கு ஒரே வழி, லஞ்ச ஒழிப்பு துறை சோசியல் மீடியாக்களிலும் சமூக ஆர்வலர்களுக்கும் பொதுப்படையான நம்பர்களை கொடுத்து அந்த நம்பர்களை வாங்கக்கூடிய தகவலை வைத்து லஞ்ச ஒழிப்புத்துறை கண்காணிக்க வேண்டும். ஏனென்றால் தமிழகத்தில் கடந்த 10 ஆண்டு காலமாக உள்ளாட்சி அமைப்புகள் மட்டுமல்ல, வருவாய்த்துறை மட்டுமல்ல, பத்திரப்பதிவுத்துறை மட்டுமல்ல, போக்குவரத்துறை மட்டுமல்ல, பல்வேறு அரசு துறைகளில் உயர் பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவதற்கு ரகசியமாக 4-5 உதவியாளர்கள் வைத்து அவர்கள் மூலமாக லஞ்ச பரிமாற்றம் நடக்கின்றது. இதெல்லாம் தெரிந்தால் யாருக்கும் தெரியாது நினைக்கிறாங்க. அதுக்காக சொல்லுவாங்க, பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் மாய்ந்து போகுமா என்பது போல முதலமைச்சர் லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும், லஞ்சம் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும், மக்கள் சாமானிய மக்களுக்கும் கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு விடை கிடைக்க வேண்டும் என்றால் லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும். இந்த லஞ்சம் எப்படி நடமாடுகின்றது, தமிழகத்தில் எந்தெந்த அரசு துறைகளில் லஞ்சம் கரைபுரண்டு ஓடுகின்றது என்பதை தான் நான் இன்று மேற்கோள் காட்டுகிறேன். நன்றி, வணக்கம்.